வணக்கம். பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இன்றைய நன்னாளில் இதை உணர்ந்தால் எல்லோரும் நன்றாக இருப்போம். முன்பதிவில் நாம் யோகமான லக்னம் என்பதை பற்றியும், அது மேச லக்னத்தில் இருந்து அஸ்வினி நட்சத்திரம் 9 உபநட்சத்திரங்கள் வாயிலாக எவ்வாறு லக்ன புத்திநாதன் என்ற உபநட்சத்திரம் நம்மளுக்கு வேலை செய்கிறது, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் நம்மளுக்கு என்ன பலனை வழங்குகிறது என்பதை பற்றி ஒரு பதிவு போட்டுள்ளோம். அதன் பின்பு அதே மேச லக்னத்திலிருந்து 2ஆம் பாவம் என்பது தனம். ஒருவருக்கு தனநிலை என்பது பணம், பொன், பொருள்கள், அசையும் சொத்துக்கள். இந்த பொன், பொருள், அசையும் சொத்துக்கள், பணம் இவை அனைத்தும் ஒருவருக்கு ஒரு லக்னத்திற்கு 2ஆம் பாவம் என்று கூறுவோம். 2ஆம் வீடு என்று பார்கள், 2ஆம் பாவம் என்று கூறுவோம். நண்பர்களே, இந்த 2ஆம் பாவம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த பணத்திற்கு யார் காரகர்? சுக்கிரனும் சுக்கிரனும் குருவும். பொதுவாக சுக்கிரன் என்பவர் நம்மளுக்கு தேவையான பணத்திற்கு சுக்கிரன், தேவைக்கு அளவான பணத்திற்கு சுக்கிரன் என்று வைத்துக் கொள்வோம். குரு என்பவர் உலகத்தில் உள்ள மொத்த பணத்திற்கும் காரகர். கஜானா, கரன்சி அடிக்கும் இடம், இப்படி எல்லா பணத்திற்கும் குருவே காரகர். ஒரு கிரகங்கள் தன்னுடைய காரகங்களை ஒரு ஜாதகருக்கு எப்போது வழங்கும், எப்படி வழங்கும் என்பதை பற்றி நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கின்றோம். அதன்படி 2ஆம் பாவம் பணம் என்ற பொருளாதாரம் ஒரு வாழ்க்கைக்கு எவ்வாறு வழங்குகின்றன, எவ்வாறு முன்னேற்றத்தை தருகின்றன என்பதை பார்ப்போம். இப்பொழுது முன்பதிவில் நாம் மேச லக்னத்திற்கு அஸ்வினி என்ற நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரங்கள் வாயிலாக நாம் பலன்களை பார்த்தோம். இன்று 2ஆம் பாவம். இந்த லக்னத்திற்கு 2ஆம் பாவம் என்பது இது மேச ராசி, இது ரிஷப ராசி. இது லக்னத்திற்கு 2ஆம் பாவம். முதல் வீடு திசை புத்தி. செவ்வாயுடைய வீடு மேச ராசி. கேதுவின் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அதில் உபநட்சத்திரம் சுக்கிரன் என்று பார்த்தோம். இப்பொழுது 2வது வீடு ரிஷப ராசி, அதாவது சுக்கிரனுடைய வீடு. அதில் உள்ள ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், உபநட்சத்திரம் புதன். இப்பொழுது இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாவம் அமைகிறது ஒருவருக்கு. முதல் பாவம் அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஆரம்பமானது. அஸ்வினிக்கு அடுத்து பரணி, பரணி நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் ஆரம்பமானது. இப்பொழுது 2ஆம் பாவம் ரோகிணி நட்சத்திரத்தில் 2ஆம் பாவம், 2ஆம் பாவ முனை, ஆரம்ப முனை. ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு ஆரம்ப முனை இருக்கிறது. அதன்படி ரோகிணி நட்சத்திரத்தில் அமைகிறது இந்த ஜாதகருக்கு. இப்போது திசை நட்சத்திரம் என்பது ரோகிணி, சந்திரன். ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம் உள்ளது, கன்னிர் ராசியில் அஸ்த நட்சத்திரம் உள்ளது, மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் உள்ளது. இந்த 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியது இந்த ரோகிணி, அஸ்தம், திருவோணம் என்ற நட்சத்திரம். இது 3 நட்சத்திரங்களின் ஆற்றலை பெற்று சந்திரன் என்பவர் நம்மளுக்கு பலன்களை வழங்குகின்றார். இந்த நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று ஒருவருக்கு இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் எப்படி இயங்குகிறது, என்ன தருகின்றது, என்ன மறுக்கின்றது என்பதை அவர்கள் ஜாதகத்தை பார்த்தால் தெரியும். இப்பொழுது இந்த சந்திரன் என்பவர் திசை. இந்த பாவத்தில் கார்த்திகை என்ற சூரியனுடைய நட்சத்திரம் உள்ளது, ரோகிணி என்ற சந்திரன், மிருகசீடம் என்ற செவ்வாய் நட்சத்திரம் உள்ளது. கார்த்திகை என்பது 3 பாதங்கள் உள்ளன, ரோகிணி 4 பாதங்கள் உள்ளன, மிருகசீடம் 1 பாதம் உள்ளது, 2 பாதம் உள்ளது. இந்த ரோகிணி என்ற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சந்திர திசை, சந்திர புத்தி முதலில் ஆரம்பமாகும்.
சந்திர திசை செவ்வாய் புத்தி, சந்திர திசை ராகு புத்தி, சந்திர திசை குரு புத்தி, சந்திர திசை சனி புத்தி, சந்திர திசை புதன் புத்தி, சந்திர திசை கேது புத்தி, சந்திர திசை சுக்கிர புத்தி, சந்திர திசை சூரிய புத்தி. இந்த ஜாதகர் லக்ன புள்ளி பரணி நட்சத்திரத்தில் ஆரம்பமானது, அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பமானது, அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள பரணி நட்சத்திரமான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி ஆரம்பமானது. ஆதலால் இப்பொழுது ரோஹிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இங்கே அவர் பிறந்த நேரப்படி எந்த உபநட்சத்திரத்தில் அமைகின்றதோ அந்த உபநட்சத்திரத்தின் பலன்களையே தனம், பொன், பொருள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த உபநட்சத்திரங்களையே இந்த ஜாதகருக்கு ஆழ்மை செய்கின்றார். இதே போன்று எல்லோருடைய ஜாதகத்திலும் 2ஆம் பாவம் லக்னத்திற்கு இப்ப சிம்ம லக்னமாக இருந்தால் கன்னியா ராசி 2ஆம் பாவம், மகர லக்னமாக இருந்தால் கும்பராசி 2ஆம் பாவம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது மேச லக்னத்துக்கு 2ஆம் பாவம் இவருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பமாகிறது. அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் உள்ள உபநட்சத்திரம் எதுவோ அந்த உபநட்சத்திரங்களே அவருக்கு பணத்தை தருகின்றன. அந்த உபநட்சத்திரம் எப்படி பணத்தை தருகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இப்பொழுது சந்திரன் சந்திர புத்தியில் அவர் நட்சத்திரம் அமைந்திருந்தால் பல வழிகளில் விரைவான பணங்கள் கிடைக்கும். ஏனென்றால் சந்திரன் அவ்வப்போது அவர்கள் நடக்கும் திசைக்கு நட்சத்திரமாகவும் புத்தியில் உபநட்சத்திரமாகவும் மாறிக்கொண்டே இருப்பார். நிலையான குடிப்பினை தரமாட்டார். ஆதலால் அவர் சந்திரன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு திசை புத்தி அந்தரம் மாறுகிறதோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு அவருடைய பலன்களை மாற்றி மாற்றி கொடுப்பார். அதே நேரம் உங்கள் ஜாதகப்படி அந்த சந்திரன் உபநட்சத்திரத்தில் 2ஆம் பாவம் அமைந்திருந்தால், சந்திரன் புத்திநாதனாக அமைந்திருந்தால் உங்களுக்கு நிலையான குறிப்பினை சந்திரன் தரமாட்டார். ஆனால் அதே ஜாதகத்தில் அவர்கள் பாவ குறிப்பினை நன்றாக இருந்தால் சந்திரனே அவர்களுக்கு விரைவாகவும் பணத்தை தருவார். இப்போது சந்திரனை தவிர வேறு கிரகங்களாக இருந்தால் அது மாத சம்பளம் 50,000 ரூபா 20,000 ரூபா தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சந்திரன் அப்படி இல்லை. சந்திரன் உங்கள் ஜாதகப்படி அவருடைய நட்சத்திரம் மாறி வரும்போது திடீரென்று பணக்காரன் ஆக்கி விடுவார், ஏழையாகவும் ஆக்கி விடுவார். ஒரு நேரம் பணம் வரும், ஒரு நேரம் வராது, வந்து கொண்டே இருக்கும். இதுதான் சந்திரனுடைய தன்மை. அதனால்தான் பிறக்கும் போது உள்ள ஜென்மராசி நிலையானதல்ல என்று கூறுகின்றோம். இப்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தை பார்த்தோம், உப நட்சத்திரத்தை பார்த்தோம். இதே ஜாதக சந்திர திசை செவ்வாய் புத்தியில் பிறந்திருந்தால், செவ்வாய் என்பது பூமிக்காரகர், விவசாய நிலங்களுக்காரகர், தொழிற்சாலைக்கு காரகர், சகோதரருக்காரகர், நிறைய ஒரு கிரகங்களுக்கு நிறைய காரகங்கள் உள்ளன. குறிப்பிட்ட காரகங்களை எழுதியுள்ளேன். செவ்வாய் 2ஆம் பாவ நட்சத்திரமாக இருந்தால் அந்த பூமி விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு வருமானத்தை கொடுப்பார். இது கிரக காரகங்கள். அதே போன்று ராகு உபநட்சத்திரமாக அமைந்திருந்தால், ராகு என்பது வெளிநாட்டு பணம், அந்நியர்களின் பணம். அதுபோன்று அவருடைய பணம் என்ற விஷயத்தில் இந்த ராகு வழங்குவார். குரு குணச்சத்திரத்தில் ஜாதகருக்கு அமைந்திருந்தால் பேங்க், பொன் பொருள்கள், குரு தங்கத்திற்கு காரகர், கோல்டு, பேங்க் மொத்தமாக இருக்கும் பணம் இருக்கும் இடத்தில், கரன்சி அடிக்கும் இடத்தில் வேலை கிடைக்கும். குரு என்பவர் சட்டத்திற்காரகர். அதனால் அரசு வேலையும் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில், சட்டத்துறையில் பணம் கிடைக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட துறையில் வரவு செலவு செய்யும் இடத்தில் வேலை பார்க்கும் வாய்ப்பு உண்டு. அதுவே சனியோட உப நட்சத்திரத்தில் பிறந்தால் ஒரு கூலி வேலை, காவல் புரிவு பணி, அதே போன்று இடுபிடி வேலை, பியூன் வேலை, இரவு நேர காவல், போலீஸ் துறையும் அடங்கும், இராணுவமும் இருக்கிறது, கடுமையான உழைப்பு, இது போன்ற விஷயங்களில் சனி பகவான் நம்மளுக்கு 2ஆம் பாவ நட்சத்திரமாக இருந்தால் அவருக்கு பணத்தை தருகின்றார். அவருடைய காரகங்கள் நிறைய இருக்கின்றன. அதே போன்று புதனாக இருந்தால், புதன் நுண்ணிய கருவிகளுக்கு காரகன் புதன். இந்த நுண்ணிய கருவி என்பது இன்றைய வரை நம்முடைய அலைபேசி மற்றும் லேப்டாப் மற்றும் டிவி, இது போன்ற நுண்ணிய கருவிகள், பச்சை நிறத்திற்கு காரகர். அதுபோன்று இன்றைய வளர்ச்சி இழந்த இந்த விஞ்ஞானத்தில் புதனின் காரகம் அதிகமாக வேலை செய்கிறது. ஏனென்றால்
செல்போன் இல்லாதவர்கள் இல்லை. அதையெல்லாம் பழுது பார்க்கக்கூடிய தன்மை உடையவர்கள். அது இந்த புதனே அவங்களுக்கு காரகர். நுண்ணிய வேலைப்பாடுகளுக்கு அறிவை கொடுப்பவர் புதன், கல்வியை கொடுப்பவர் புதன் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த புதன் 2ஆம் பாவத்திற்கு குணசிதமாக அமைந்தால் அவர்கள் நுண்ணிய வேலைப்பாடுகளில் பணம் வரும். இந்த கருவிகளை பழுதுபார்க்கும் இடத்திலோ அது கம்பெனிகளிலோ அல்லது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்போ வியாபாரம் போன்றவற்றை வைத்து பணம் சம்பாதிப்பார். அதே கேதுவுடைய நட்சத்திரத்தில் அமைந்திருந்தால் அமிலத்தன்மையான தொழிற்சாலைகளில் இருந்து வேலை பார்ப்பது, குறுகிய வட்டத்தில் ஒரு வேலையை செய்து பணம் ஈட்டுவது, ஒரு மந்திரவாதி, அதே போன்று மேஜிக் செய்யக்கூடிய தன்மை, பூசாரி, இது போன்ற வேலைகள் பணத்தை ஈட்டும் தன்மை இந்த கேதுக்கு உண்டு. குறுக்கு வழியில் சென்று பணம் சம்பாதிக்க சிந்தனையும் கொடுப்பார். சுக்கிரனாக இருந்தால், சுக்கிரன் என்பது பொதுவாக பணத்திற்கு காரகர். பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் மிகவும் மேம்படுத்தி அவர் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க அவர் மிகவும் உதவுவார். சுக்கிரன் என்பது 64 கலைகளுக்கும் காரகர். இந்த புதனும் சுக்கிரனும் நன்றாக ஜாதகத்தில் இருந்தார். அவர் செய்யக்கூடிய வேலையில் நுணுக்கமாகவும், 64 கலைகள் என்பது சமையல் கலை, ஜோதிடம், இது போன்ற எல்லா துறையிலும் சுக்கிரனை காரகம் வைக்கிறார். சினிமா துறை இன்று நாடகம் இல்லை. இப்படி இந்த சுக்கிரன் கலை சார்ந்த துறைக்கு அவர் காரகம் வைப்பதால் அவர் அது சார்ந்த துறையில் நமக்கு இந்த 2ஆம் பாவ புத்தினாக சுக்கிரனாக அமைந்தால் நம்மளுக்கு அந்த வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது. அதே போன்று பணமும் கிடைக்கின்றது, பணத்தை தருவார். இந்த சூரிய புத்தியில் அமைந்தால் அரசு வேலை, அரசு சம்பந்தப்பட்ட துறை, அரசியல், இது போன்ற மாவட்ட நிர்வாகி, இப்படி பல சொல்லிக்கொண்டே போகலாம். அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட அனைத்தும், மருத்துவமும் அடங்கும். இது போன்ற துறையில் அவர் பணத்தை ஈட்டுவார் நண்பர்களே. அப்படி என்றால் ஒருவருக்கு எந்த உபநட்சத்திரத்தில் 2ஆம் பாவம் உங்களுக்கு அமைகிறதோ அந்த 2ஆம் பாவம் அவர் ஜாதகத்தில் எப்படி உள்ளது என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது இந்த ஜாதகத்தில் புதன் என்று எழுதியுள்ளேன். இப்பொழுது இந்த புதன் என்ற உபநட்சத்திரம் இவருக்கு இங்கே உள்ளது. 2ஆம் பாவம் புதனின் உபநட்சத்தில் ஆரம்பமாகிறது. இந்த புதன் 2ஆம் பாவ புத்தினாக அமைகிறார். அப்படி என்றால் இந்த புதன் இவர் ஜாதகத்தில் இந்த லக்னத்திலிருந்து பார்த்தால் இங்கே ரேவதி நட்சத்திரம் உள்ளது, இங்கே ஆயிலி நட்சத்திரம் உள்ளது, இங்கே கேட்ட நட்சத்திரம் உள்ளது. இந்த மேச லக்ன ஜாதகருக்கு 4, 8, 12ஆம் பாவத்தில் புதனுடைய நட்சத்திரம் உள்ளது. 4, 8, 12ஆம் பாவத்தில் புதனுடைய நட்சத்திரம் உள்ளது. இந்த புதன் இவருக்கு 2ஆம் பாவ புத்தினாக நாம் அமைந்து விட்டார். இப்பொழுது இந்த புதனே இவருக்கு 4ஆம் பாவம் நட்சத்திரமாக, அது பிறக்கும் போது எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பது ஜாதகத்தில் உள்ளவரை பார்க்க வேண்டும். இது பொதுவாக புதன் 4ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருந்து உப நட்சத்திரம் உங்களுக்கு 6ஆம் பாவமாக இருந்தால் என்ன பலன் செய்வார்? பணம் என்பது இந்த கையில் உள்ள பணம் சொத்தாக மாறும். அந்த சொத்து வீடாகவோ நிலம் இடம் போன்ற விஷயங்களிலோ அவர் நிறைய வாங்கி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பணம் சொத்தாக மாறி அந்த சொத்து வீடுகளாகவோ, வீடுகளிலிருந்து வாடகை வருவதோ, பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய தன்மையோ இந்த 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் நட்சத்திரத்தில் உப நட்சத்திரத்தில் 6ஆம் பாவமாக அமைந்தால் இது போன்ற அமைப்பை இந்த புதன் தருகின்றார். இப்போ 2ஆம் பாவத்திற்கு சாதகமாகவும் 4ஆம் பாவத்துக்கு சாதகமாகவும் இருக்கிறது நண்பர்களே. இதுவே உங்களுக்கு லக்னம் முன்பதில் நாம் பார்த்தது போல் லக்னம் என்பது 1ஆம் பாவம் சுக்கிரன். சுக்கிரன் லக்னம் ஜாதகர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் அதாவது லக்னம் என்பது சுய சிந்தனை, அறிவு, செயல், அவர் செய்யக்கூடிய திறமையான வேலைகளுக்கு அவருடைய சுய சிந்தனையை காட்டக்கூடியது. ஆனால் அந்த லக்னம்
இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் அமைந்தால் அவர் சுய சிந்தனையை வைத்து அவர் பணம் ஈட்டுவார். அதே போன்று இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் இது பணம், பத்திரப்பதிவு செய்வது, அதே போன்று ஒப்பந்தங்கள், தகவல் செய்தி தொடர்பு, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர் இந்த மூன்றாம் பாவ ரீதியாக பணத்தை ஈட்டுவார். இந்த இரண்டாம் பாவம் என்பது இந்த மூன்றாம் பாவ ரீதியாக அவர் பணத்தை ஈர்ப்பார். உபநட்சத்திரம் என்பது இவருக்கு இந்த மூன்றாம் பாவத்துக்கு சாதகமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். நான்காம் பாவமாக இருந்தால் மூன்றாம் பாவத்தை விருத்தி செய்யும். இதுவே இவருக்கு நான்காம் பாவம் இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால், நான்காம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் இவர் வண்டி, வாகனங்கள், சொத்து இது போன்ற விஷயங்களில் பணம் கிடைக்கும். வீடுகள் கட்டி வாடகைக்கு விடுவது, அதே போன்று வாகனங்களில் வாங்கி அதை மற்றவர்களுக்கு கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானம் என்பது இரண்டாம் பாவம். இப்படி ஒரு கேள்விக்குரிய பாவம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளதோ அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்று நமக்கு வழங்குகிறது. அதே ஐந்தாம் பாவம் என்பது கலை, ஜோதிடம், கமிஷன், விளையாட்டுத்துறை, ஆன்மீகம், அரசியல், சூதாட்டம் இது போன்ற விஷயங்கள் ஐந்தாம் பாவம் ஒருவருக்கு ஐந்தாம் பாவம் ஒருவருக்கு இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில், அதாவது இந்த புதனின் நட்சத்திரத்தில் என்று வைத்துக் கொள்வோம், இருந்தால் அவர்களுக்கு கமிஷன் துறையில் வருமானம் வரும், விளையாட்டுத்துறையிலிருந்து வருமானம் வரும். இது போன்ற ஐந்தாம் பாவ ரீதியான காரணங்கள் ரீதியாக அவருக்கு வருமானங்கள் வரும். அதே ஆறாம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் ஆறாம் பாவம் என்பது கடன், இரண்டாம் பாவ நட்சத்திரம் இருந்தால் கடன் இவர் கேட்காமலேயே இவர் கொடுப்பார்கள், கடன் மூலமாக பணம் வரும். அதே நேரம் சர்வீஸ், நம் செய்யக்கூடிய வேலையின் மூலமாகவும் பணம் வரும், வீட்டு வாடகை மூலமாகவும் இவருக்கு பணம் வரும். ஒருவர் உழைத்துதான் சம்பாதிக்க வேண்டும் அவசியம் இல்லை, வீடு வாடகைக்கு விட்டு அந்த பணத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதும் இருக்கிறார்கள். பணம் வரும் வழி என்று எடுத்துக்கொண்டால் நான் தற்போது சுருக்கமாக அதை உங்களுக்கு கூறுகிறேன். ஆயிரக்கணக்கான வழிகள் உள்ளன. இப்போது தற்போது ஒரு ஜாதகருக்கு தேவையான நடைமுறையில் உள்ள விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், ஏழாம் பாவம் என்பது மனைவியை குறிக்கும், நாம் தொழில் செய்யும் பார்ட்னர்களை குறிக்கும். ஆதலால் ஏழாம் பாவம் என்பது நாம் சந்திக்கும் நபரை குறிக்கும். அவரிடமிருந்து இவருக்கு பணத்தை பெறக்கூடிய அமைப்பு கிடைக்கும், உதவுவார்கள். அதே போன்று வங்கிகள் என்று ரொக்கமாக பணம் வாங்குவது, கூட்டாளிகள் மூலம் பணம் கிடைக்கும். இதே எட்டாம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் எதிர்பாராத தன வரவு ஏற்படும். எப்படி திடீரென்று ஒரு பணக்காரனாக எப்படி என்று மற்றவர்கள் யோசிக்கும் அளவிற்கு தனநிலை திடீரென்று உயர்வு இந்த எட்டாம் பாவம் இரண்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருக்கும்போது. அதே போன்று எட்டாம் பாவம் எதிர்பாராமல் வரும் பணம், அந்த எட்டாம் பாவம் இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டால், எட்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால் அன்பளிப்பு, லஞ்சம் இது போன்ற விஷயங்களில் அவருக்கு பணம் ஈட்டுவார். அதை காப்பீட்டு பணம், அவர் சேர்த்துள்ள காப்பீட்டு பணம், குறுக்கு வழி இது போன்ற விஷயங்களில் அவர் பணத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால். அதே சமயம் ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால், ஒன்பதாம் பாவம் இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால், ஒன்பதாம் பாவம் என்பது பூர்வீக சொத்து. ஆதலால் பூர்வீகத்திலிருந்து தாத்தா பாட்டி சொத்துக்களில் இருந்து இவருக்கு பொன் பொருள்கள் பணம் அவர் பாவத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று 10ஆம் பாவம் இரண்டாம் பாவ நட்சத்திரத்தில் இருந்தால் சுய தொழில் செய்து அவர் தொழில் மூலமாக வருமானம் ஈட்டுவார் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இதே இரண்டாம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலோ, அல்லது லக்னம் இரண்டாம் பாவம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலோ அவருக்கு அவர் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அந்த அளவுக்கு பணத்தை ஈட்டுவார். அவருடைய ஆசைகள் எவ்வளவு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார். இந்த 11ஆம் பாவம் இரண்டாம் பாவம் 11ஆம் பாவம் என்பது
அதே போன்று 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், அல்லது 2ஆம் பாவம் 12ஆம் பாவம் நட்சத்திரத்தில் இருந்தால், இந்த பணம் என்பது 12ஆம் பாவம் என்பது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுகள் செய்வது. ஆதலால் இவர் இடங்கள் வாங்கி போடுவது, வீடு கட்டுவது என்று பணத்தை கையில் வைத்திருக்க மாட்டார். எதிலாவது கொண்டு போய் முதலீடு போட்டுக் கொண்டே இருப்பார். கையில் பணம் நிற்காது. ஆனால் முதலீடு போட்டு சொத்துக்களை சேர்த்துக் கொண்டே இருப்பார். இந்த 2, 12 என்பது இவருக்கு அது அந்த தன்மையை தரும். அதே போன்று 4ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது சொத்து, வீடு, வாகனங்கள் இது போன்ற விஷயங்கள் இவருக்கு கிடைக்கும். ஆனா இந்த 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் தொடர்பு கொண்டால் 12ஆம் பாவம் ரகசியங்களை குறிக்கும் ஒரு ஜாதகருக்கு. அது ரகசியமாக பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையும் இவருக்கு அமைப்பு உண்டு. இதில் முக்கியமாக இந்த 11ஆம் பாவம் என்பது பொதுவாக ஜாதகருக்கு 11ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம். இது லக்னத்திற்கு 11ஆம் பாவம். இந்த பாவத்திற்கு இது 12ஆம் பாவம் என்பதால் ஒரு ஜாதகர் லக்னம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலோ 11ஆம் பாவம் சிறப்பாக இருந்தால் அவருக்கு 11ஆம் பாவ ரீதியாக, அதாவது அவருடைய ஆசைகள் என்னென்ன இருக்கோ அத்தனை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை, பொருளாதாரம் எல்லாமே லக்னம் 11ஆம் பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு இருக்கும். இப்படி தனநிலை எவ்வாறு ஒருவருக்கு இருக்கின்றது என்பதை நாம் அவர் ஜாதகத்தில் இந்த 2ஆம் பாவத்தில் உள்ள நட்சத்திரத்தில் அது நின்ற உபநட்சத்திரம் எதுவோ, அந்த காரகம் எதுவோ அதன் ரீதியாக அவருக்கு இந்த பணத்தை ஒரு ஜாதகருக்கு நமக்கு கிடைக்கிறது. இப்படித்தான் ஒருவருக்கு பணம் எந்த வழியில் வரும், அதே நேரம் பணம் எந்த வழியில் போகும், அதே நேரம் பணம் நாம் அடுத்தவர்கள் சிக்கிக் கொள்ளுமா, நாம் கொடுத்த பணம் வருமா. 12ஆம் பாவம் 2ஆம் பாவம் நட்சத்திரம் இருந்தால் ஒருவர் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கும். ஆனால் இப்பொழுது நாம் கூறிய அனைத்தும் கிரககார ரீதியாக சுக்கிரனும் குருவும் 2, 4, 6, 10ஆம் பாவங்களுக்கு புத்திநாதனாக அமைந்து அந்த சுக்கிரன் நட்சத்திரத்திலோ உபநட்சத்திரத்திலோ 5, 9ஆம் பாவம் தொடர்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த சுக்கிரன் குரு என்ற பொருளாதாரத்திற்கு காரகமாக வைக்கக்கூடியவர்கள் இருவரும் அங்கே கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் காரக பாவநாசி என்று கூறுவோம். காரகம் நாஸ்தி ஆகிறது. 5, 9ஆம் பாவத்திற்கு சுக்கிரன் வந்தால் சுகபோக வாசியாக இருப்பார். தர்ம சிந்தனை இருக்கும். பணத்தை வீண் விரயம் செய்து விடுவார். குரு 5ஆம் பாவம் 9ஆம் பாவத்திற்குள் ஆன்மீகவாதியாக இருப்பார். கோயிலுக்கு அதிகமாக செல்வார். தர்மம் செய்வார். அவரும் பணத்தை இழந்து விடுவார். பணத்தை இங்கே பல வழிகளில் இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி தனியாக பணம் எப்படி நம் கையை விட்டு போகிறது என்பதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஆக மொத்தம் 5, 9ஆம் பாவம் என்பது மட்டும் ஒரு ஜாதகருக்கு நட்சத்திரமாகவோ உபநட்சத்திரமாகவோ ஒரு கிரகம் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரமாக அமைந்தால் அவருக்கு பணம் என்ற விஷயத்தில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிக்கலில் அனுபவிப்பார். ஆதலால் எப்பொழுதுமே ஒவ்வொரு கிரகங்களும் என்ன காரகம் வைக்கின்றன, அந்த ஜாதகத்தில் 12 பாவங்கள் எந்த பாவ புள்ளியில் ஆரம்பிக்கின்றன, அந்த புள்ளியில் ஆரம்பிக்கும் கிரகம் எது, அந்த கிரகம் எந்த ராசியில் உள்ளன, அந்த கிரகம் காலச்சக்கரத்திற்கு எந்த ராசியாக அமைகிறது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் அவருக்கு எவ்வாறு உள்ளது என்பதை முழுமையாக பார்த்தால் அவருக்கு பணம் சொத்து என்பது நிலையாக இருக்குமா, கிடைக்குமா, எப்படி கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் நண்பர்களே. நன்றி. எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து அனைவருக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதில் 3ஆம் பாவத்தில்